சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று மாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தினை முன்னிட்டு கோவிலில் உள்ள நந்திகேஸ்வரருக்கு பல்வேறு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், பன்னீர், நெய் உள்ளிட்ட 9 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் சிறப்பு அலங்காரம் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மூலவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி கோவிலின் உள்பிரகாரத்தில் 3 முறை வலம் வரும் நிகழ்ச்சி நடந்தது. மாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தில் நந்தீஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மைகள் பெற வேண்டி தேவக்கோட்டை மற்றும் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சதுர்வேத மங்கலத்தில் அருள் பாலிக்கும் திருக்கைலாய பரம்பரை திருவண்ணாமலை ஆதீனம் பிரான்மலை 5 கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான அருள்மிகு ஸ்ரீ ஆத்மநாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ருத்ரகோடீஸ்வரர் கோவில் மாசிமக பெருவிழா கடந்த மார்ச் 3ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் 10 நாள் திருவிழா வெகு விமர்சையாக துவங்கியது. ஒன்பதாம் நாளான நேற்று திருத்தேரோட்டத்தினை முன்னிட்டு தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் மாலை 5 மணிக்கு தேரின் வடத்தை பிடித்து துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து 4 ரத வீதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்றிணைந்து திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். 5 ரதங்களில் பவனி வந்த இந்த திருத்தேரோட்டத்தில் ஸ்ரீ விநாயகர், முருகப்பெருமான், பிரியாவிடை உடனுரை ருத்ரகோடீஸ்வரர், ஸ்ரீ ஆத்மநாயகி அம்பாள் மற்றும் சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் பஞ்சமூர்த்திகளாக எழுந்தருளி தனித்தனி தேர்களில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். 4 ரத வீதிகளில் சுற்றி வந்த திருத்தேர் மழையோடு மழையாக தேரை இழுத்து வந்து சரியாக மாலை 6:15 மணியளவில் நிலையை வந்தடைந்தது. தேர் நிலையை வந்தடைந்தவுடன் நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்கள் நூற்றுக்கணக்கான தேங்காய்களை தேரின் சக்கரத்தில் உடைத்தும் வாழைப்பழம் சூறையிட்டும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். 10ஆம் நாள் திருவிழா நிறைவாக நாளை தீர்த்தவாரியும் லட்சக்கணக்கானோர் பங்கேற்கும் உலக புகழ்பெற்ற அரளிப்பாறை மஞ்சு விரட்டும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள கொல்லங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலில் பங்குனி சுவாதி பெருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ வராகி யாத்திரை குழு பக்தர்கள் சார்பில் பால்குடம், அலகு குத்துதல், அக்னி சட்டி எடுத்து அம்மனை வழிபாடு செய்தனர். மிக பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் அருள் பாலிக்கும் வெட்டுடையார் காளியம்மனுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டி பல்வேறு நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டு வருகின்றனர். இக்கோவிலில் அம்மனுக்கு 10 நாள் பங்குனி சுவாதி பெருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவை முன்னிட்டு சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கொல்லங்குடி ஐயனார் கோவிலில் இருந்து பால்குடம், அலகு குத்துதல், அக்னிச்சட்டி எடுத்து மங்கள வாத்தியங்களுடன் கிராமத்தை சுற்றி வலம் வந்தனர். பக்தர்கள் சாமியாட்டம் ஆடியபடியும் ஓம் சக்தி பராசக்தி முழக்கங்களை முழங்கியபடியும் கோவில் உட்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரம் வலம் வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மனை வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மூலவர் சன்னதிக்கும் கொடிமரத்துக்கும் முன்பு நந்தி மண்டபம் அமைந்துள்ளது. மாசி மாத செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தினை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளி இருக்கும் மகாநந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்காக வழங்கப்பட்ட விபூதி, மஞ்சள், அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், எலுமிச்சை பழம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
அருகம்புல், வில்வ இலை, பூக்களால் நந்தியம் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பிரதோஷமன்று நந்தியம் பெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் ஏராளமானவர்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் நாள்தோறும் காலை மற்றும் மாலையில் சுவாமியும் அம்பாளும் வெவ்வேறு வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 7ஆம் திருவிழா அன்று சுவாமி சண்முகர் தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து 8ஆம் திருவிழா அன்று சுவாமி சண்முகர் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவிழா நாட்களில் கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து சூரிய காவடி, பறவை காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகள் எடுத்தும் வேல் குத்தியும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான 10ஆம் திருநாள் தேரோட்டம் இன்று காலையில் நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 5 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து மாசி திருவிழா தேரோட்டம் தொடங்கியது. முதலில் விநாயகர் தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து சென்றனர். இந்த தேரானது ரத வீதி 4லும் பவனி வந்து நிலையம் வந்து சேர்ந்தது. அதனைத் தொடர்ந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தேவானையுடன் எழுந்தருளிய பெரிய தேர் புறப்பட்டது. இந்த தேரோட்டத்தை கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் அரோகரா பக்தி கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இதையடுத்து தேர் ரதவீதி 4லும் பவனி வந்து நிலையம் வந்து சேர்ந்தது. தொடர்ந்து தெய்வானை அம்பாள் எழுந்தருளிய தேர் புறப்பட்டு ரத வீதிகளில் பவனி வந்து நிலையம் வந்து சேர்ந்தது. இந்த தேரோட்டத்தில் அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாசி திருவிழாவின் தெப்ப உற்சவம் நாளை இரவு நடைபெறுகிறது. Om
नूतन कलिभारालय निर्माण यदो ईशानेनापगण्य स्वामिन् सर्वजगन्नाथ यावत् कुम्भाभिषेकः तावत्तां प्रीतिभावेन स्थूले सन्धनिर्भव सुप्रीतो भव सुप्रसन्नो भव वरदो भव स्वामिन् प्रसीद प्रसीदव्याप्य स्वागतार्घ्यं दत्ता हृदयाधिकरां दत्तानेनो हां हृदयाद्रवाः तीं सर्वेवादीराद्रवाः विघ्नेशाद्रवाः गजाननाद्रवाः दक्षप्रियाद्रवाः वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுவது மாசி மாதம். இந்த மாதம் முழுவதும் கடலாடு மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்வார்கள். மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாள்தான் மாசி மகம். இந்த நாளில் இந்துக்கள் விரதமிருந்து வழிபடுவர். மாசி மகத்தன்று தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்யும் போது பித்ருக்கள் தோஷம் நீங்கி முன்னோர்கள் ஆசை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதன்படி மயிலாடுதுறையில் புகழ்பெற்று புனித காவிரி ஆற்றின் துலாக்கட்ட தீர்த்த படித்துறையில் 16 புண்ணிய தீர்த்த கிணறுகள் அமைந்துள்ள இடத்தில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்தனர். காவிரியில் தண்ணீர் இல்லாத காரணத்தால் புனித புஷ்கர தொட்டியில் மின் மோட்டார் மூலமாக விடப்பட்ட சிறிய தண்ணீரில் பொதுமக்கள் நீராடி வழிபாடு செய்தனர். சிவபெருமானின் 64 திருவடிவங்களில் ஒருவர் நடராஜ சுவாமி. அபிஷேக பிரியரான நடராஜருக்கு ஆண்டுக்கு 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். எனவே இந்த 6 அபிஷேகங்களும் சிவாலயங்களில் மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்து பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் மாயூரநாதர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் தட்சணின் யாகத்தில் கலந்து கொண்ட குற்றம் நீங்க உமையவள் அபயாம்பிகை மயில் உருவம் கொண்டு சிவபெருமானை பூஜித்து பேறு பெற்ற தலமாகும். பல்வேறு சிறப்புகளை உடைய இக்கோவிலில் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் நடராஜர் மூலவருக்கும் உற்சவருக்கும் இங்கு ஆண்டுக்கான மாசி சதுர்த்தி அபிஷேகம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. திருவம்பாவையின் பாடல்கள் பாராயணம் செய்யப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்கள், சந்தனம், பன்னீர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டும் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கடங்கள் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் நடராஜர் சுவாமி மற்றும் அம்பாள் எழுந்தருள செய்து பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனங்கத்தன் சீரடியார் குட்டம் வைத்து எம்பெருமா எம்பண்டவள் வின நோய் திட்டிய திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது பங்குனி பெருவிழா. 15 நாட்கள் கொண்டாடப்படும் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 5ஆம் நாளான இன்று கைப்பார உற்சவ திருவிழா நடைபெற்றது. இது திருப்பரங்குன்றம் கிராமத்தார் சார்பில் கொண்டாடப்படும் திருவிழா. இதில் கோவிலில் மிக அதிக எடை கொண்டு வெள்ளி யானை வாகனத்தை பக்தர்கள் தங்கள் உள்ளங்கைகளில் வைத்து தூக்கி வருவார்கள். இத்திருவிழாவானது இந்திரனின் வெள்ளை யானையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையோடு பறந்து வருவதை குறிக்கும் வகையில் இத்திருவிழா கொண்டாடப்படுவதாக கிராமத்தார் தெரிவிக்கின்றனர். இதையொட்டி சர்வ அலங்காரத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளினார். தொடர்ந்து கொத்தாளத்து மூக்கு பகுதியிலிருந்து கிராமத்தார் தங்களது உள்ளங்கைகளில் வாகனத்துடன் சுவாமியை பெரியரத வீதியிலிருந்து கோவில் வாசல் வரையும், பின்பு கோவில் வாசலில் இருந்து மீண்டும் பெரியரத வீதியில் தூக்கி சுவாமியை வீதி உலா வலது புறமும் இடது புறமுமாக சாய்த்து பக்தர்கள் வெள்ளத்தில் எடுத்து வந்தனர். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் முக்கிய உபகோவிலான அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா கடந்த மாதம் பிப்ரவரி 21ஆம் தேதி முகூர்த்தகால் நடுதலுடன் துவங்கியது. பிப்ரவரி 25ஆம் தேதி முக்கிய நிகழ்ச்சியான திருக்கம்பம் சாட்டுதல் நடைபெற்றது. தொடர்ந்து மார்ச் 4ஆம் தேதி தங்க கொடிமரத்தில் திருக்கொடியேற்றம் மற்றும் திருக்கம்பத்தில் பூவோடு வைத்தல் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கம்பத்துக்கு பால், தண்ணீர், மஞ்சள் நீர் ஊற்றியும் மலர் மாலைகள் அணிவித்தும் எலுமிச்சை மாலை போட்டும் வழிபாடு நடத்தினர். பழனி மட்டுமன்றி அண்டை மாநிலமான கேரளத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் பூவோடு தீச்சட்டி ஏந்தியும் மாறு வேடங்கள் பூண்டு வந்து அம்மனுக்கு நேர்ச்சை செலுத்தினர். விழா நாட்களில் அம்மன் சிம்ம வாகனம், தங்க குதிரை, வெள்ளி யானை, தங்க மயில் போன்ற வாகனங்களில் 4 ரத வீதி உலா எழுந்தருளினார். செவ்வாய்க்கிழமை இரவு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. பத்மசாலா பிரிவினர் அம்மனுக்கு பொட்டுக்காரை கொண்டு வந்த பிறகு திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு மாரியம்மனுக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், விபூதி உள்ளிட்ட 16 வகை பொருட்களால் சோடச அபிஷேகமும் சோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பின்னர் பட்டாடைகள், நகைகள் அணிவிக்கப்பட்டு அம்மனுக்கும் திருக்கம்பத்துக்கும் திருக்கல்யாண நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. வேத விற்பன்னர்கள் மந்திரங்கள் ஓதுவாமூர்த்திகள் திருமறை பாடல்கள் பாட மேளதாளம் முழங்க நடைபெற்று திருக்கல்யாணத்தை ஏராளமான பக்தர்கள் பார்த்து ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டனர். இன்று மாசித்தேர் வடம் பிடித்தலும், வண்டிக்கால் பார்த்தல், வான வேடிக்கை ஆகியன நடைபெறுகிறது. நள்ளிரவு சக்தி கரகம் வந்தவுடன் வியாழக்கிழமை அதிகாலை திருக்கம்பம் கங்கையில் சேர்க்கப்பட்டு விழா நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இணை ஆணையர் மாரிமுத்து, துணை ஆணையர் வெங்கடேஷ், உதவி ஆணையர் லக்ஷ்மி, கண்காணிப்பாளர் அழகர் சாமி, மணியம் சேகர், காணியாளர்கள் நரேந்திரன், கந்தசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
மாவட்டம் கன்னிவாடி அடுத்துள்ள தேப்பண்ணைப்பட்டியில் அமைந்துள்ள 150 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ மகா கணபதி அருள்மிகு ஸ்ரீ சீதா லட்சுமண சமேத ஸ்ரீ ராமநாத சுவாமி மற்றும் ஸ்ரீ ஆதி பகவதி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இந்த கோவில் இப்பகுதியில் விவசாயிகளின் நம்பிக்கையாக திகழ்வதாக 150 ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் நீண்ட நாட்களுக்கு பின்பு கோவில் புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவில் குடமுழக்கு விழாவை முன்னிட்டு சிவாச்சாரியார் தலைமையிலான வேத விற்பனர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ சுதர்சன ஹோமம், ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. கலசங்களில் புனித நதிகளிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு தீர்த்த கலசங்கள் அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பண்ணைப்பட்டி, இதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்து சுமார் பக்தர்கள் கலந்து கொண்டு காசி, கர்நாடகா, தலைக்காவிரி, ராமேஸ்வரம், திருமூர்த்தி அணை, கொடுமுடி, கங்கை நதிநீர், பாபநாசம் உள்ளிட்ட 101 புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து புனித நதிகள், புனித நீர் மற்றும் புனித தீர்த்த குடங்களை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு கோவிலை சுற்றி வந்து பின்னர் மகா கணபதி, சீதா லட்சுமி, ராமநாத சுவாமி, ஆதி பகவதி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம், தீபாராதனை, பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை, பெங்களூர், திண்டுக்கல், திருப்பூர், மதுரை, தேனி, திருச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் மாசிமக பெருவிழா 12 சைவ திருக்கோவில்கள் மற்றும் 5 வைணவ திருக்கோவில்கள் இணைந்து 10 நாளுக்கு நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு இவ்விழா அபிமுகேஸ்வரர், காசி விஸ்வநாதர், வியாழ சோமேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர் மற்றும் கௌதமேஸ்வரர் என 5 சைவ திருக்கோவில்களில் கடந்த மாதம் 3ஆம் தேதியும், சக்கரபாணி, ராஜகோபால சுவாமி மற்றும் ஆதிவராக பெருமாள் ஆகிய 3 வைணவ திருக்கோவில்களில் கடந்த 4ஆம் தேதியும் இவ்வுற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வைணவ தலங்களில் 9ஆம் நாள் விழாவாக மாசி மகத்தினை முன்னிட்டு சக்கரபாணி சுவாமி திருக்கோவிலில் சுதர்சன வள்ளி மற்றும் விஜயவள்ளி தாயார் சமேத சக்கரபாணி சுவாமி 4 குதிரைகள் பூட்டப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட திருத்தேருக்கு எழுந்தருள ஏராளமான பெண்கள் உட்பட 100கணக்கானோர் வடம் பிடித்திழுக்க மாசிமக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து ராஜகோபால சுவாமி மற்றும் ஆதிவராக பெருமாள் திருக்கோவிலில் கட்டு தேரோட்டம் நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் பக்தர்கள் நனைந்தபடி தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். கும்பகோணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நன்னாளில் மாசிமக விழா தீர்த்தவாரி 12 சைவ திருத்தலங்கள் மற்றும் 5 வைணவ திருத்தலங்கள் என 17 திருக்கோவில்களில் இவ்விழா ஒரு சேர நடைபெறும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது குரு சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் ஆண்டில் வரும் மாசி மாத மக நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமியில் மகாமக பெருவிழா நடைபெறும். கடைசியாக கடந்த 2016ஆம் ஆண்டு மகாமக பெருவிழா நடைபெற்றது. அடுத்த மகாமகம் 2028இல் நடைபெறும். மகாமக பெருமை கொண்ட கும்பகோணம் மாநகரில் மாசிமக பெருவிழாவின் தொடக்கமாக காசி விஸ்வநாதர், அபிமுகேஸ்வரர், கௌதமேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர்,
சோமேஸ்வரர் ஆகிய 5 சைவ திருத்தலங்களில் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஏனைய 6 தலங்களில் ஏகதின உற்சவமாக இவ்விழா நடைபெறுகிறது. அதுபோல சக்கரபாணி, ஆதிவராக பெருமாள் மற்றும் ராஜகோபால சுவாமி ஆகிய 3 வைணவ தலங்களில் கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஏனைய 2 கோவில்களில் இவ்விழா ஏகதின உற்சவமாக நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 10ஆம் நாளான மாசி மகத்தினை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற மகாமக திருக்குளத்தில் ஏராளமானோர் புனித நீராடி, மேலும் முன்னோர்களின் ஆசி வேண்டி புரோகிதர்களிடம் திதி மற்றும் தர்ப்பணம் அளித்து அருகிலுள்ள கோவில்களுக்கு சென்று வழிபட்டனர். நண்பகல் 12 மணியளவில் 12 சிவாலயங்களிலிருந்து உற்சவர் சுவாமிகள் ரிஷப வாகனங்களில் மகாமக குளத்தின் 4 கரைகளிலும் எழுந்தருள அஸ்ரதேவருக்கு அபிஷேக ஆராதனை செய்த பிறகு மகாமக குளத்தில் மாசிமக தீர்த்தவாரி நடைபெறும். 1 வைணவ தலங்கள் 5லிருந்து உற்சவர் பெருமாள் காவிரி கரையின் சர்க்கரை படித்துறைக்கு மாலை எழுந்துள்ள அங்கு தீர்த்தவாரி நடைபெறுகிறது. மேலும் விழாவினையொட்டி பொற்றாமரை குளத்திற்கு சாரங்கபாணி சுவாமி எழுந்துள்ள தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது. கும்பகோணத்தில் மாசிமக பெருவிழா ஆண்டுதோறும் 12 சைவ திருக்கோவில்கள் மற்றும் 5 வைணவ திருக்கோவில்களுடன் இணைந்து 10 நாட்களுக்கு ஒரு சேர நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா அபிமுகேஸ்வரர், காசி விஸ்வநாதர், வியாழ சோமேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர் மற்றும் கௌதமேஸ்வரர் என 5 சைவ திருக்கோவில்கள் கடந்த 3ஆம் தேதியும், சக்கரபாணி சுவாமி, ராஜகோபால சுவாமி மற்றும் ஆதிவராக பெருமாள் ஆகிய 3 வைணவ திருக்கோவில்களில் 4ஆம் தேதியும் இவ்வுற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமிகள் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 10ஆம் நாளான மாசி மகத்தினை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற மகாமக திருக்குளத்தின் 4 கரைகளிலும் 11 சிவாலயங்களிலிருந்து உற்சவர்கள் பஞ்சமூர்த்திகளுடன் ரிஷப வாகனங்களில் எழுந்தருள அங்கு அஸ்ரதேவருக்கு எண்ணெய், திரவிய பொடி, மாப்பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் என பல வகை பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்ற பின்னர் நாதஸ்வர மேளதாளம் முழங்க 12 அஸ்ர தேவர்களுடன் சிவாச்சாரியார்கள் மகாமக குளத்தில் ஒரு சேர சமயத்தில் இறங்கி குளத்து நீரில் மும்முறை மூழ்கி எழ மாசிமக தீர்த்தவாரியும், அதனைத் தொடர்ந்து கரையில் எழுந்தருளிய சுவாமிகளுக்கு மகா தீபாராதனையும் சிறப்பாக நடைபெற்றது. அப்போது ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு 4 புறங்களில் உள்ள படித்துறைகளில் புனித நீராடி 4 கரைகளிலும் எழுந்தருளிய சுவாமிகளை, யுகம் மற்றும் பஞ்சமூர்த்திகளையும் தரிசனம் செய்தனர். விழாவினையொட்டி மகாமக குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மட்டுமல்லாது நகரின் முக்கிய இடங்கள் அனைத்திலும் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பொதுமக்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்க பல சாலைகளில் போக்குவரத்து சில மணி நேரங்கள் தடை செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பாபநாசம் அருகே நல்லூர் ஸ்ரீ கிரி சுந்தரி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் குளக்கரையில் மாசி மகத்தினை முன்னிட்டு பெண்கள் உட்பட ஏராளமானவர்கள் புனித நீராடி மறைந்து தங்கள் முன்னோர்களை நினைத்து அரிசி, காய்கறிகளை தானமாக வழங்கி திதி கொடுத்து வழிபட்டனர். மகம் பிறந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் குளக்கரையில் புனித நீராடினால் காசியில் புனித நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்புமிக்க மகம் பிறந்த கோவில் குளக்கரையில் மாசி மகத்தினை முன்னிட்டு பெண்கள் உட்பட ஏராளமானவர்கள் புனித நீராடி மறைந்த தங்களது முன்னோர்களை நினைத்து காய்கறிகள், அரிசி ஆகியவற்றை புரோகிதர்களுக்கு தானமாக வழங்கி அகல் விளக்கு, சூடமேற்றி எள் தண்ணீரை காவிரி ஆற்றில் விட்டு சூரியனை வழிபட்டனர். இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தனர். பாபநாசம் அருகே நல்லூர் ஸ்ரீ கிரி சுந்தரி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் குளக்கரையில் மாசி மகத்தினை முன்னிட்டு பெண்கள் உட்பட ஏராளமானவர்கள் புனித நீராடி மறைந்து தங்கள் முன்னோர்களை நினைத்து அரிசி, காய்கறிகளை தானமாக வழங்கி திதி கொடுத்து வழிபட்டனர். மகம் பிறந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் குளக்கரையில் புனித நீராடினால் காசியில் புனித நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்புமிக்க மகம் பிறந்த கோவில் குளக்கரையில் மாசி மகத்தினை முன்னிட்டு பெண்கள் உட்பட ஏராளமானவர்கள் புனித நீராடி மறைந்த தங்களது முன்னோர்களை நினைத்து காய்கறிகள், அரிசி ஆகியவற்றை புரோகிதர்களுக்கு தானமாக வழங்கி அகல் விளக்கு, சூடமேற்றி எள் தண்ணீரை காவிரி ஆற்றில் விட்டு சூரியனை வழிபட்டனர். இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தனர்.
தேனி அருகே கோட்டூரில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஊமை பிராமணத்தி அம்மன் சீலைக்காரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் நடைபெற்றன. முதல் நாளில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு புனித தலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தங்கள் கொண்டுவரும் நிகழ்ச்சியும், புனித தீர்த்தங்களுக்கு சிறப்பு பூஜைகளும், கணபதி ஹோமம், குரு பூஜை, அன்னதானம் நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் நாளில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்பு பல்வேறு தீர்த்தங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்தங்களை பக்தி பரவசத்துடன் கும்பங்கள் மீது ஊற்றி சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீரினை பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்டது. பக்தர்கள் வரிசையாக வருகை புரிந்து யாகசாலையினை சுற்றி சிறப்பு தரிசனம் செய்யும் போது பக்தர்கள் மீது பூக்கள் தூவியும் பக்தர்கள் சிறப்பு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சீலைக்காரி அம்மனுக்கும் ஸ்ரீ ஊமை பிராமணத்தி அம்மனுக்கும் சிறப்பு ஆராதனைகளும் சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டது. இந்த சிறப்பு பூஜையில் கோட்டூர், சீலைக்காரிப்பட்டி, தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் வரிசையாக நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் 2 நாட்கள் சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராமக்கார வகைரா சங்கத்தினர் செய்திருந்தனர். காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த முக்தீஸ்வரர் ஆலயத்தில் தை மாதத்தில் வரும் கடைசி பிரதோஷ விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் நந்தி பகவான் மற்றும் மூலவர் முக்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ பகவான் நந்தி வாகனத்தில் எழுந்தருளி ஆலய வளாகத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழா ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் சரவணகுமார் தலைமையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இதில் ஆலய அறங்காவலர்கள் தசரதன், கடம்பன், ஏகாம்பரம், பாலச்சந்தர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தை மாதத்தில் வரும் கடைசி பிரதோஷ விழாவில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. இதில் காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானின் பேரருளை பெற்று சென்றனர். உலக புகழ்பெற்ற சக்தி ஸ்தலங்களில் முதன்மையாக விளங்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் மாசி மாத பிரம்மோற்சவ விழாவானது கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த பிரம்மோற்சவ திருவிழாவில் தினந்தோறும் காலை மாலை என 2 வேளைகளையும் காமாட்சி அம்மன் மற்றும் லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி நான்கராஜ வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தார். அந்த வகையில் நேற்று 9ஆம் நாளான இரவு வெள்ளி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் இன்று மாசி மாத பிரம்மோற்சவ விழா நிறைவுறும் வகையில் தீர்த்தவரையானது நடைபெற்றது. இந்த தீர்த்த வரையானது காமாட்சி அம்மன் கோவிலில் உள்ள திருக்குளத்தில் லட்சுமி சரஸ்வதி தேவியர்களுடன் காமாட்சி அம்மன் எழுந்தருளினார். பின்னர் அஸ்திர தேவதை என்று சொல்லக்கூடிய காமாட்சி அம்மன் கையில் வைத்திருக்கும் ஆயுதத்திற்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டு திருக்குளத்தில் தீர்த்தவரையானது நடைபெற்றது. இந்த தீர்த்தவரையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு குளத்தில் இறங்கி நீராடி சுவாமியை தரிசித்தனர். ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்திருந்ததால் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக குளத்தை சுற்றி பணியமர்த்தப்பட்டிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மாநகரின் ஈசானிய மூலையில் சிறுகடம்பூர் சந்தைமேட்டு பகுதியில் சித்தர்கள் வழிபட்ட பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசி மாத பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. பழமை வாய்ந்த கோவில் திருப்பணிகள் செய்ய புனரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் தற்காலிக மண்டபத்தில் உற்சவர் சிலைகள் வைக்கப்பட்டு காலையில் உற்சவர் சுவாமிகளுக்கு பால், தயிர்,
சந்தனம், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். மேலும் மாலை பிரதோஷ நாயகருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பிரதோஷ நாயகரை பக்தர்கள் சிவவாத்தியங்கள் முழங்க சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வந்து பின் பிரதோஷ நாயகருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு நகர பள்ளிக்கூடத்தில் ஆண்டுதோறும் ரத்னவேல் பூஜை நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் இன்று காலையில் நகர சிவன் கோவிலில் இருந்து திருநாவுக்கரசு செட்டியார் ரத்னவேலினை எடுத்து வந்தார். ரத்னவேலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கோவிலிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக நகர பள்ளிக்கூடம் வந்தடைந்தது. வேல் வரும் வழியில் பக்தர்கள், பொதுமக்கள் மலர் மாலை அணிவித்து பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து நகர பள்ளிக்கூடத்தில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த முருகர் கையில் ரத்னவேல் வைத்து மகா தீபாராதனை காண்பித்தனர். பின்னர் 16 மூட்டை அரிசிகளால் வடிக்கப்பட்டிருந்த சாதத்தின் மேல் செப்பு வேல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.